வணக்கம். நெல்லை குருசாமி, பாரதிய ஜனதா கட்சி ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு திருநெல்வேலி தெற்கு மாவட்ட தலைவர். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தர் பகுதியில் வந்து இளைஞர்கள்லாம் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி எல்லா நியூஸ் சேனல்லையும் ஓடிட்டுருக்கு. இன்றைய தினம் அந்த போராட்டம் கைவிடப்பட்டதாக ஊடக வாயிலாக பார்க்குறோம். எனக்கு ஒரு சிறிய இதில் ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீட் தேர்வுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு எதிர்ப்பு வருகிறது என்று தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு, அப்புறம் கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் ஏன் இவ்வளோ போராடுறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியவில்லை. காரணம் என்னவென்றால் எல்லாரும் சொல்லக்கூடியது தான், அங்கே வந்து தனியார் நிறைய வந்து மெடிக்கல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. நேற்றைய தினம் கூட நான் ஒரு தாமரை யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதை கூட கேட்டேன். இன்னொருத்தர்கிட்ட உரையாடுறாரு. அவருக்கு வந்து வருஷத்துக்கு 400 கோடி ரூபா லாஸ் ஆகுதான். ஏன்னா வந்து குறைஞ்சது வந்து அவர் வந்து ஒரு 200 பசங்களுக்கு வந்து 2 கோடி ரூபா, 1 கோடியிலேருந்து 2 கோடி ரூபா வரைக்கும் வாங்குறாரு. சுமார் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கோடி ரூபாய்க்கிட்ட நஷ்டமாகுதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அதை தாண்டி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த ஆளை வந்து டியூஷன் ஃபீஸ் 25 லட்ச ரூபா வாங்கணும்னு சொல்கிறாரு. ஒரு தனியார் கல்லூரியில் வந்து பணம் இருக்கிறவங்க, கோடீஸ்வரர் வீட்டு பையங்க மட்டும்தான் மருத்துவக் கல்லூரி படிக்க முடியும், இந்த மாதிரி கோடிக்கணக்கில் ரூபா கொடுத்து. ஆனால் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் மருத்துவர் ஆகணும், கஷ்டப்பட்டவங்க மருத்துவர் ஆகணும், எல்லாருக்கும் அந்த சரிசமமான போய் இருக்க வேண்டும் கல்வி. அதனால தான் அவங்க வந்து நீட் எக்ஸாமை கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆக்சுவலி நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வந்தாங்க. அது நடைமுறைப்படுத்த முடியல. நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்த உடனே அது நடைமுறை செய்தார்கள். இதில் வந்து ஏழை மாணவர்களும் மருத்துவர் படித்து அவங்களும் வந்து நல்ல சிந்தனைகள் வந்து நாட்டுக்கு சேவை செய்யணும் எண்ணங்கள் வரும். அதனால் எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கணும் தான் நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. இதை எதிர்க்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பூரா இந்த மாதிரி தனியார் கல்லூரி வச்சுருக்கிறவங்களும், அந்த கல்லூரி வச்சுருக்கவங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பெரும்பெரும் அரசியல்வாதிகள் பினாமியில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து அவங்களே சொல்கிறாங்க அரசியல்வாதி இருக்குதுன்னு. நேற்று தாமரை யூடியூப் சேனலில் பேசின கூட சொல்கிறாரு. அந்த லிங்க் வேணால் நான் தேடி பிடிச்சி அனுப்புகிறேன் முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு கீழே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு அவங்க வந்து தனியார் கல்லூரிகள் வந்து வருமானம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதில் வருமானம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? வந்து கஷ்டப்பட்ட ஏழை மாணவர்கள் மெரிட்டில் வரவங்களுக்கு வரட்டும், படித்து வரட்டும், எல்லாருமே சரிசமமாக இருக்கணும். அதுக்காக இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. இவங்களுக்கு வருமானம் போச்சுன்றதுக்காக தான் இந்த இளைஞரை தூண்டி விட்டு. ஆனால் முக்கால்வாசி பேர் இளைஞர் போராட்டம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சமூக வலைத்தளங்கள் வருது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு காரை ஜீப்பை வந்து அவரே வந்து பெட்ரோல் டேங்கை திறந்து தீக்குச்சி ஏற்றி போட்டு கொளுத்தி விட முயற்சி செய்கிறார். இப்படிலாம் வந்து எந்த இளைஞரும் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இளைஞர் பேரில் வந்து பொய்யான நாடகத்தை உண்டாக்கி பக்கத்து நாடு இருக்கக்கூடிய பங்களாதேஷ், பாகிஸ்தான்காரங்கள்லாம் வந்து இதை வந்து ஒரு வன்மமாக தூண்டி விட்டு இதெல்லாம் செய்கிறார்கள். ஏன்னா எது செய்தாலும் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஆட்சியை கவிழ்க்க முடியாது. அவர் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கு பயனுள்ளதாக தான் எப்போதும் இருக்கும். அதை தாண்டி இன்னொரு எனக்கு இந்த கேள்வி இருக்குது. ஏன் இந்த எக்ஸாம் மட்டும் தான் நீங்கள் இவ்வளோ குறிக்கோள் வைக்கிறீங்கன்னா, அப்போ வந்து ஒரு ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிற பார்த்தீங்கன்னா சிஏ மாணவர்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் அதுவும் எக்ஸாம் தான் இருக்குது. 1 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுனா 1000 பேர் தான் பாஸ் ஆகிறாங்க. அப்போ அங்கே ஏன் நீங்கள் இந்த இளைஞர் போராட்டம் இல்லை, எந்த ஒரு கட்சி பின்புலமோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ எந்த கட்சியுமே நீங்கள் வந்து ஏன் போராட்டம் பண்ண மாட்டேறீங்க? திரிணாமுல் காங்கிரஸ் கூட ஏன் பண்ண மாட்டேறீங்க? ஏன்னா அதை வந்து எந்த ஒரு தனியார் கல்லூரிலேயே வருமானத்துக்கு வழி இல்லை. அதனால் நீங்கள் வந்து இப்போ யாரும் பண்ண மாட்டேறீங்க. அப்போ உங்களுக்கு வருமானம் போகுது, அரசியல்வாதிகளுக்கு வந்து வருமானம் போகுது, அதனால நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க. தவிர நீட்டு எக்ஸாம் வந்து யாரும் எதிர்க்கலை. மக்கள் படிக்கணும், கஷ்டப்பட்டவங்க படிக்கணும் என்ன உங்களுக்கு இது வரைக்கும் இல்லை. அப்போ நீங்களாம் வந்து இத்தனை வருஷம் என்ன ஆட்சி பண்ணீங்க? ஒரு ஆட்சி பண்ணலை. மக்கள் மேலே வந்து அதிகப்படியான கடன் சுமையை தான் ஏற்றி வைத்தீங்க. தவிர நீங்கள் வந்து மக்களுக்கு உங்களால் எந்த பலனும் இல்லை. மறுபடியும் இந்த ஆட்சியை வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஏன்னா மக்கள் இவர் நல்லாட்சி கொடுக்குறாரு பாரத பிரதமர் அவர்கள். நிரந்தரமான பிரதமர் இவரே ஆயிடுவாரோ, நம்ம ஆட்சியே வர முடியாத, கனவு நினைவாயிருமாங்க. நீங்கள் கனவு தான் காட்டுட்டு இருக்கணும், நினைவுலாம் ஆகவே ஆகாது. ஏன்னா நீங்கள் எது செய்தாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. மக்கள் தீர்மானமாக இருக்கிறாங்க. பாரத தேசத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தீர்மானம் இருக்காங்க.
மறுபடியும் 2029 மறுபடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தான் பிரதமராக ஆவார். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய நோக்கம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் சுமார் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக வேலை செஞ்சிட்ருக்காரு. அவருடைய குடும்ப குட்டி இல்லை, சரி அவருக்கு குடும்ப குட்டியில் ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவருடைய என்ன சொல்கிறது இல்லத்தில் டெல்லியில் இல்லத்தில் வைக்கலை, யாருக்கும் எந்த சலுகையும் கொடுக்கல, எதுவுமே செய்யலை. அவர் ஒரே குறிக்கோள் மக்களுக்காக சேவை செய்ய தான் செஞ்சிட்ருக்காரு. அந்தளவுக்கு ஒரு உன்னதமான மனுஷனுடைய இதை வந்து கண்டிப்பாக வந்து மக்களை வந்து வெறுக்க மாட்டாங்க, மக்கள் புரிந்து கொள்வார்கள். மக்கள் சரியாக தான் புரிந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் வாக்களிக்கிறாங்க, இன்னும் வாக்களிப்பாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எது செய்தாலும் எதுவுமே பலிக்காது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.